என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரும் பாவங்கள் நீங்க நம்ம நினைக்கிறோம் வட்டி பெரும் பாவம், சாராயம் குடிக்கிறது பெரும் பாவம், இப்படி எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். விபச்சாரம் செய்வது பெரும் பாவம், இதெல்லாம் பெரும் பாவம் நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா தாய் தந்திர நோவினை செய்யறது பெரும் பாவம் இல்லைன்னு நினைச்சு வச்சிருக்கோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கபாயிர் பெரும் பாவம் என்ன தெரியுமா? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது சொன்னாங்க வஉகூகுல் வாலிதைன், உன் தாய் தந்தையர்களை நோவினை செய்வதும் பெரும் பாவம் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நம் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பெரும் பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க, ஒரு 3 காரியத்தை செய்தால் அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். அதுல ஒரு அமல் என்ன தெரியுமா? வஉகூகுல் வாலிதைன், நீ தாய் தந்தையரை நோவினை செய்தால் உலகத்தில் என்ன நல்ல அமல் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படியே வருது, உலகத்துல மற்ற பாவங்களுக்கெல்லாம் தண்டனை மறுமையில கிடைக்கும். குல்லு துனூபி யுஅখিরুல்லாஹு மின்ஹா மாஷா இலா யௌமில் கியாமா. இந்த உலகத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அதற்கான தண்டனை மறுமையில் கிடைக்கும். ஆனால் ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் தண்டிப்பான், மறுமையிலும் தண்டிப்பான். அது தாய் தந்தையர்களை நோவினை செய்வது என்றார். அல்லாஹு அக்பர். நீ இந்த உலகத்துல தாய் தந்தையரை நோவினை செஞ்சியா, அவருடைய ஹக்க நிறைவேற்றலையா, அவர்களை துன்புறுத்தினார் என்றால் அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்திலே அதற்கான தண்டனையை கொடுப்பான், அதற்கான பாடத்தை உனக்கு வாழ்க்கையில புகட்டுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா இந்த ஹதீஸை நாம் எந்த அளவுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும்.